உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முப்பது நாள், அதாவது இந்த அமாவாசையில இருந்து அடுத்து வர்ற அமாவாசை வரைக்கும் உன்னோட அபூர்வ சக்தி வேலை செய்யாது. இந்த நாட்கள்ல நீ ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். கண்டிப்பா இவங்க மாயா இல்ல, தாராதான். கூடிய சீக்கிரம் நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். நான் கீழே போகும்போது குழந்தை பொருள் எல்லாம் வச்சு விளையாடிட்டு தானே இருந்தா. இப்ப குழந்தைய காணோம். நான் கீழே போகும்போது குழந்தை பொருள் எல்லாம் வச்சு விளையாடிட்டு தானே இருந்தா. இப்ப குழந்தைய காணோம். ஹஸ்பண்ட் சார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப குழந்தை எங்க போச்சு? எங்க போனா? அம்மா, ஸ்ரீஜா, ஹாசினி அக்கா, சித்தப்பா, அம்மா, எதுக்காக மாரி? என்னாச்சு மாரி? அம்மா, என்ன குழந்தைய காணோம். என்ன மாரி, குழந்தைய காணோமா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, நான் கீழே வரும்போது ரூம்ல தான் விளையாடிட்டு இருந்தா. மேல போய் பார்த்தா ரூம்ல குழந்தை இல்ல. நீங்க யாராவது குழந்தைய கீழே தூக்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். நாங்க யாருமே குழந்தைய தூக்கலையே மாறி. ஆமா மாறி, நாங்க யாரும் குழந்தைய தூக்கிட்டு வரல. மாரி, குழந்தை அங்க எங்கயாவது தவழ்ந்து இல்ல நடந்து பால்கனி பக்கம் போயிருக்கோம். நீ அங்கெல்லாம் தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, குழந்தைய காணோம்.
இப்ப சிஸ்டர் இருந்திருந்தாங்கன்னா இந்த குழந்தை காணாம போனதுக்கு அவங்கள சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப சிஸ்டர் இல்லையே, குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. ஒரே குழப்பமால இருக்குது. யார் குழந்தைய கொண்டு போயிருப்பாங்க? சரி, அழாத மாறி. சரி மாறி, அழாத. குழந்தை நடந்தோ தவழ்ந்தோ வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது போயிருக்கோம். நாம தேடி பார்க்கலாம் வா. மாறி, நீ இங்கே இரு. வாங்க. நீங்க இந்த பக்கம் தேடுங்க, நான் கொல்ல பக்கத்துல போய் தேடுறேன். மாறி மாறி குழந்தை ஐயோ, பாருங்க, குழந்தைய காணோம். குழந்தைய பாடிய இல்ல. நேரம் வந்துடா. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியல. எவன் அழாத. தெரியலையே. பணத்துக்காகத்தான் எவனோ ஒரு பையன் கடத்தி இருக்கிறான். ஐயோ மாப்ள, மாப்ள வா மாப்ள கீழே. என்ன கீழே ஒரே சத்தமா இருக்கு? நீங்க மாறி, தேடி என்ன பண்றது? புரியல. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாறி? குழந்தைய காணோம் ஹஸ்பண்ட் சார். குழந்தைய காணோமா? என்ன சொல்ற மாறி? ஆமா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. குழந்தை தரையில உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தா. நான் சமையல் கட்டுல வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரூம்க்கு வந்து பார்த்தா குழந்தை ரூம்ல இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு மாமா, குழந்தை எங்கேயுமே இல்ல. ஏற்கனவே 2 தடவை குழந்தை காணாம போயிருக்கு. இப்ப 3வது தடவையா இப்படி ஆயிடுச்சே. வீட்ல இருந்த குழந்தை எப்படி காணாம போச்சு? குழந்தைய கூட கவனிக்காம நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓம் நம சிவாய. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மகனே சூர்யா, மா, என்னாச்சுப்பா? அது வந்துமா. இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? மாறி, என்னாச்சு உனக்கு? ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசுற? நம்ம குழந்தை காணாம போனதுக்கு காரணம் இவங்க தான் ஹஸ்பண்ட் சார். மகளே மாறி, என்னம்மா சொல்ற? குழந்தைய காணுமா? நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. என் குழந்தை எங்க? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. என்ன சூர்யா இது? என்னப்பா இது? மாறியே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? என் மேல ஏன்பா இப்படி பழி போடுறா? ஐயோ, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.